அக்கா எனக்கு ஒரு காஃபி கொடு. இப்பதானே கொடுத்தேன். அது மாமாக்கு கொடுத்துட்டேன்க்கா. எனக்கு ஃப்ரெஷ்ஷா போட்டு கொடு. இரு வரேன். இந்தா. தேங்க்ஸ்க்கா. மேடம் கொரியர். என்ன காலங்காத்தால கொரியர்? நான் போய் பார்த்துட்டு வரேன். மேடம் கொரியர். இந்தாங்க. சக்தின்றது நீங்க தானா? ஆமா. இதுல ஒரு கழுத்து போடுங்க. தேங்க் யூ மேடம். தேங்க்ஸ் சக்தி. ஏய் நீ எதுக்குடி என் காஃபியை புடுங்குற? அதான் தேங்க்ஸ் சொல்லிட்டேன்ல. அடிங்க. ஏய் குடிடி அந்த காஃபிய. பாதி நான் குடிச்சிட்டேன்டி. அக்கா நீ குடிச்சது தானே, விடு. நீ குடிச்ச எச்சப்பால குடிச்சு தானே நான் வளர்ந்தேன். என்ன சென்டிமெண்ட் டயலாக்கா? கொன்றுவ. போடி நீயே போய் காஃபி போட்டு போ. போடி போடி. அத்தை ஏன் ஒண்ணுமே பண்ணல? அமைதியா இருக்காங்க. நம்ம பிளான் இன்னும் ஃபுல்ஃபில் ஆகலையே. என்ன சக்தி, எப்பவும் கேர்ஃபுல்லா இருப்ப, இப்படி கீழே விழுந்துட்டியே. நீ விழுந்தது மட்டும் இல்லாம என்னையும் சேர்த்து விழ வச்சிட்டியே. கீழே மட்டும் இல்ல சக்தி, காதலையும் என்ன விழ வச்சிட்ட. நீ என்னோட சேர்ந்து இருக்க மாட்ட. அட்லீஸ்ட் இந்த போட்டோலயாவது கடைசி வரைக்கும் எப்பவும் என்னோட சேர்ந்துரு சக்தி. நீ என்னை விட்டு போன பிறகு எனக்கு துணையா இருக்க போறது இந்த போட்டோ மட்டும்தான் சக்தி. வர வர இந்த கிளீன் பண்றவங்க குப்பையை எடுத்து போடுறது இல்ல. ஏங்கா பாத்து வர மாட்டியா நீ? ஏய் கண்ணு மண்ணு தெரியாம நீ வேகமா வந்து இடிச்சிட்டு என்ன சொல்றியா? ஐயோ அந்த சக்தி பண்ண டென்ஷன்ல தெரியாம இடிச்சிட்டேன். சரி காஃபி இருக்கா? உள்ள எல்லாம் இருக்கு, நீயே போட்டு குடி. ஓகே. பாய்ஸ் பாய்சன் பாட்டில் எப்படி இங்க வந்துச்சு? ஒருவேளை அத்தையோட வேலையா இருக்குமோ? நான் ஃபர்ஸ்ட் நைட் நடந்துருச்சுன்னு வெறுப்பேத்தினதுல நாம நினைச்ச மாதிரி என்னை கொலை பண்றதுக்கு பிளான் பண்ணிட்டாங்களா? என்னடி இப்படி தவிக்க வைக்கிற? அம்மாடி முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். வாமா போய் பாப்போம் வா. ஆமாமா நீ இரு, நான் மட்டும் போய் பார்த்துட்டு வரேன். அப்புறமா நீ வா. என்ன சத்தம் இங்கிருந்து கேக்குது? இந்த போன்ல இருந்துதான் கத்துதா? யாரோட போன் இது? ஏய் பாட்டி, இது என்னோட போன். டேய் என்னடா சவுண்ட் இது? ஏய் பாட்டி, என்ன சவுண்டா? இது எப்பேற்பட்ட பாட்டு தெரியுமா? என் தலைவி அம்பிகாவுடைய மோஸ்ட் ஃபேமஸான சாங். உனக்கெல்லாம் இதை பத்தி என்ன தெரியுது? ஆளும் மண்டி. கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருந்த, அத கெடுத்துட்டானே பாவி. பாவி. என்னம்மா முடிஞ்சிருச்சா? ஒண்ணும் இல்லம்மா, அத ஏமா அப்போ கேக்குற? ஆள அலற சத்தம் கேட்டுச்சே. அது
உன் புள்ள நேத்து ராத்திரி அம்மா பாட்ட ரிங் டோனா வச்சு நம்மள குழப்பிட்டாமா. லூசு பைய. அம்மாடி, நான் எவ்ளோ சந்தோஷமா இருந்த தெரியுமா? அந்த மூதேவி சக்தி செத்து போயிருப்பான்னு. நல்லா பெத்து வச்சிருக்கடி ஒரு புள்ளைய. இருமா, இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த சக்தி போனமா கிடப்பா. அத பார்த்து நம்ம சந்தோஷப்படுவோம். அந்த காஃபி ஆறுற வரைக்கும் தான் இந்த டென்ஷன் எல்லாம். ஆக்க பொறுத்துட்டோம், ஆற பொறுப்போம். அம்மாடி, இந்நேரம் அந்த காஃபி ஜில்லுன்னு ஐஸ் மாதிரி ஆயிருக்கும்மா. இருமா, அவசரப்படாத. அவ அந்த காஃபிய பொறுமையா சூடாரி தான் சாப்பிடுவா. சாப்பிட்ட அடுத்த நிமிஷமே பொட்டுன்னு போயிடுவா. காஃபில விஷமா? ஒருவேளை அத குடிச்சிட்டு செத்து கித்து கிடப்பாளோ என்னவோ. யாராவது பார்த்து கத்துவாங்க, இரு. ஏமா, பழி நம்ம மேல விழுந்துராதுல்ல? கைரேகையை வச்சு கூட நம்மள பிடிக்க முடியாதுமா. ஏன்னா காஃபிய போட்டது மீனாட்சி, காஃபிய கொடுத்ததும் மீனாட்சி. நாம தப்பிச்சிருவோம். இந்த காஃபி. ஐயோ, என் கையால மாமாக்கு விஷத்தை கொடுத்துட்டேனே. அவர் குடிச்சிருக்க கூடாது. மாமா! மாமா, இந்த காஃபியை குடிக்காதீங்க மாமா. புரியல சக்தி, இந்த காஃபி ஏன் குடிக்க வேணாங்கிற? இந்த காஃபியில விஷம் கலந்திருக்கு மாமா. விஷமா? என்ன சக்தி வளர்ற? மாமா, நான் உளரல மாமா, உண்மையதான் சொல்றேன். இந்த காஃபியில விஷம் கலந்திருக்கு. எதுக்கு காஃபில விஷம் கலந்துருக்கணும்? கொல்றதுக்கு. கொல்றதுக்கா? என்ன எதுக்கு கொல்லணும்? அதுவும் இல்லாம இந்த காஃபி நீ குடிக்க வச்சிருந்த காஃபி சக்தி. ஆமா மாமா, இது எனக்காக கொடுத்த காஃபி தான். இதுல விஷம் கலந்தது உங்களை கொல்றதுக்காக இல்ல, என்ன கொல்றதுக்காக. என்ன சக்தி சொல்ற? உன்னை கொல்றதுக்காக காஃபில விஷம் கலந்துருக்காங்க? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்க? இது என்ன எதிரிங்க இருக்கிற வீடா? இது நம்ம வீடு சக்தி. நம்ம வீட்டுல இருக்கிறவங்க நம்ம சொந்தக்காரங்க. அவங்க எதுக்கு உன்னை கொல்ல போறாங்க? ஏதாவது கனவு கண்டியா? ஐயோ மாமா, நான் சொல்றதை நம்புங்க. நான் சொல்றதெல்லாம் உண்மை. இந்த காஃபில விஷம் கலந்திருக்கு. ஏய், மாமா, இது நம்ம வீடுதான் மாமா. நம்ம சொந்தக்காரங்களா இருந்தாலும் பிடிக்காதவங்கள கொலை பண்ணதான் முயற்சி பண்ணுவாங்க. இந்த வீட்டுல உன்னை பிடிக்காதவங்க யார் சக்தி? அதுவும் உன்னை கொல்ற அளவுக்கு உன்னை வெறுக்கிறவங்க யாரு? இப்படி ஒரு காரியத்தை செஞ்சது யாரு? இந்த காஃபில விஷத்தை கலந்தது யாரு? உங்க அம்மா. சக்தி! மாமா, நீங்க கோவப்பட்டாலும் அதான் மாமா உண்மை. இந்த வீட்ல உங்க அம்மாக்கு தான் என்ன பிடிக்காது. அவங்க தான் என்ன வெறுக்கிறாங்க. அவங்க தான் இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிருக்காங்க. அவங்க தான் நான் உயிரோட இருக்க கூடாதுன்னு நான் குடிக்கிற காஃபில விஷத்தை கலந்திருக்காங்க. இன்னொரு வார்த்தை எங்க அம்மாவை பத்தி தப்பா பேசுன உன்னை உயிரோட விட மாட்டேன். அம்மா, என்னம்மா சத்தம்? யாரோ அடிச்ச மாதிரி இல்ல? அட, அது யாரோட ரிங்டோனா இருக்கும்மா. நான் ஏமாந்த மாதிரி நீயும் ஏமாந்துடாத. போ,
இல்லம்மா, ரிங்டோன் மாதிரி இல்ல. யாரோ அடிச்ச மாதிரி தான் இருந்தது. இவன் அம்மாவை பத்தி என்ன பேசினான்னு தெரியுமா? என்ன பேசுனா சொல்லுங்க. எப்ப பார்த்தாலும் எங்க அம்மா மேலேயே பழிய போட்டு அவங்கள குறை சொல்றதே வேலைய வச்சிருக்கா. ப்ரோ, அப்படி என்ன அம்மா மேல பழி சொன்னா? டேய், அது அவகிட்டே கேள்றா. சக்தி, என்னாச்சு சக்தி? உண்மையை சொன்னா மாமாக்கு கசக்குது, அதான் கோவப்படுறாரு. சக்தி, அண்ணே, அப்படி போடு. என்னதான் அடி வாங்கினாலும் இந்த சக்திக்கு திமிரு மட்டும் குறையவே மாட்டேங்குதுமா. மாமா என்ன மாமா? அண்ணே என்னன்னு? எதுக்கு திரும்ப திரும்ப சக்தி அடிச்சுட்டே இருக்கீங்க? சக்தி என்ன சொன்னாலும் உண்மையாதான் இருக்கும். அவ உண்மை சொல்றா பொய் சொல்றா அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா எங்க அம்மாவை பத்தி யார் பேசினாலும் நான் இப்படித்தான் பண்ணுவேன். அப்படி சொல்றா. பாத்தியாமா, சிவா உன்னை விட்டு தராம பேசுறான். இதுக்கு மேலே நீ உள்ள போலனா தப்பாயிடும். போய் உன் வேலையை காட்டு. சிவா, என்னாச்சு? எதுக்கு இப்படி நம்ம வீட்டுக்கு வந்த மருமக மேல கை வைக்கிற? பொண்ணுங்க மேல கை வைக்கிறது தப்புன்னு உனக்கு தெரியாது? சக்தி அப்படி என்ன தப்பு பண்ணிட்டான்னு அவளை அடிக்கிற? பாரு சக்தி, எங்க அம்மாவை பாரு. உன்னை அடிச்சதே தப்புன்னு திட்டுறாங்க. இவங்களா இப்படி பண்ணுவாங்க? சொல்லு. அம்மாடி, ஒருவேளை சக்திக்கு காஃபில விஷம் கலந்த விஷயம் தெரிஞ்சிருக்குமோ? அத பத்தி தான் பேசுறாங்களோ? நீங்க என்ன சொன்னாலும் சரி, அதான் இந்த காரியத்தை செஞ்சிருக்காங்க. சிவா, நிறுத்து. என்ன நான் சொல்லிக்கிட்டே இருக்க, நீ திரும்ப திரும்ப கை ஓங்குற? நீ கோவப்படுற அளவுக்கு அப்படி என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. சொல்லு சிவா. அம்மா, அவ என்ன சொன்னான்னு தெரியுமாமா? அத தாண்டா உன் அம்மா கேட்டுக்கிட்டு இருக்கா. அவ என்ன சொன்னான்னு சொல்லு. அம்மாக்கு இவ்வளவு பிடிக்காதா, அதனால அம்மா இவ குடிக்கிற காஃபில விஷத்தை கலந்துட்டாங்க அப்படின்னு இவ சொல்றாமா? ஐயோ, மாட்டிக்கிட்டோம். சுபத்ரா, சக்தி நாம காஃபில விஷம் கலந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டாமா. அதத்தான் சிவா கிட்ட சொல்லி அடி வாங்கியிருக்கா. சிவா அவளை நம்பாத வரைக்கும் நாம தப்பிச்சோம். நம்பிட்டா நாம மாட்டிக்குவோம். ஏதாவது பண்ணுமா? சிவா, என்னப்பா சொல்ற? காஃபில விஷத்தை நான் கலந்தேனா? அம்மா, நீங்க ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? இவ லூஸ் ஆயிட்டாமா. அதனாலதான் எப்ப பார்த்தாலும் உங்க மேல பழிய போட்டுட்டு இருக்கா. விஷமே இல்லாத இந்த காஃபில நீங்க விஷத்தை கலந்ததா சொல்லிட்டு இருக்காமா? ஐயோ மாமா, நான் சொல்றது நம்புங்க மாமா. உங்க அம்மா என்ன கொல்றதுக்காக இந்த காஃபில விஷம் கலந்திருக்காங்க. ஏய், நீ என்ன சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்க? என் பொண்ணு எதுக்காக உன்னை கொல்லணும்? அவங்களுக்கு என்ன பிடிக்கல. பிடிக்கலையா? என் பொண்ணு இது வரைக்கும் யாரையும் வெறுத்ததில்லடி. யாருக்கிட்டயும் அதட்டி கூட பேசினதில்ல. அப்பேற்பட்டவ உன்னை கொலை பண்ண முயற்சி பண்றாளா? யாராவது நம்புவாங்களாடி? இத கேட்டுக்கிட்டு இருக்கிற அந்த கடவுளுக்கே அடுக்குமா? பாட்டி, ரொம்ப நடிக்காதீங்க. உங்களுக்கும் உங்க பொண்ணுக்கும் இந்த சொத்து முழுசா வந்து சேரணும். அதுக்கு நான் தடையா இருக்கேன் தான் என்ன கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்கீங்க. ஐயோ,
என்னமா போய் பேசுறா? யாருக்குடி வேணும் இந்த சொத்து? என் பொண்ணு சொத்தா நினைக்கிறது இந்த குடும்பத்தை தான். அதுலயும் இவனை தாண்டி. என் பொண்ணு என்னைக்குமே சொத்துக்கு ஆசைப்பட்டதில்ல. இந்த கட்டுக்கதையெல்லாம் சின்ன பசங்க கிட்ட போய் சொல்லுங்க. சொத்துக்காகவே தான் மருமகளை கொல்ல துணிஞ்சவங்க நாளைக்கு இந்த சொத்துக்காக என்ன வேணாலும் செய்வாங்க. இவ விட மாட்டா போல இருக்கே. போது சக்தி, இதோட நிறுத்திக்க. எனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு எங்க அம்மா ஆசைப்பட்டதுனாலதான் உன்னையே நான் கல்யாணம் பண்ணேன். ம், நீ இந்த வீட்டுக்கு கல்யாணம் ஆகி வந்த நாள்ல இருந்து உன்னை இந்த வீட்டு மருமகளா பார்க்காம அவங்களோட பொண்ணாதான் பார்த்திருக்காங்க. அவங்கள பார்த்தா உன்னை கொல்ல விஷம் வச்சிருக்காங்கன்னு சொல்ற. மருமகளை வரதட்சணை கொண்டு வான்னு கொடுமை பண்ற மாமியாருங்க இருக்கிற இந்த காலத்துல நீ ஏழை விட்டு பொண்ணா இருந்தாலும் உன்கிட்ட ஏதாவது கேட்டிருப்பாங்களா? இல்ல அதை சொல்லிதான் பிரச்சனை பண்ணிருப்பாங்களா? ஒவ்வொரு விஷயத்திலையும் தாம் பசங்க தாம் மருமகன்னு நமக்காகவே வாடுறவங்க எங்க அம்மா. அவங்கள பார்த்தா கொலை பண்ணதுக்கு விஷம் வச்சாங்கன்னு சொல்ற. சக்தி, பொய் சொல்றதுக்கும் பழி போடுறதுக்கு ஒரு முகம் இருக்கு சக்தி. எங்க அம்மா முகத்தை பாரு. அவங்கள பார்த்தா கொலை பண்ற மாதிரியா தெரியுது? அனாதையா இருந்த என்ன பாசத்தோட வளர்த்தாங்க. அவங்களுக்கு எப்படி இந்த குணம் வரும்? அம்மாடி சுபத்ரா, நீ பண்ண கெட்டதெல்லாம் நல்லதா தெரியுதுன்னா அது இந்த சிவா ஒருத்தனுக்கு தான். சிவா உன் பக்கம் இருக்கிற வரைக்கும் உன்னை யாரும் எதுவும் பண்ணவே முடியாதுப்பா. ஆ, சிவா விடுப்பா. என்ன இருந்தாலும் சக்தி இந்த வீட்டு மருமக. ஏதோ தெரியாம சொல்லிட்டா, விடு. பாத்தியா பாத்தியா எங்க அம்மாவை பாத்தியா? அவங்க பெருந்தன்மையை பாத்தியா? ஆனா நீ ச்சே. மாமா, எதுவும் பேசாத. இது வரைக்கும் கொண்டாடாத என் அம்மா பர்த்டேவ நேத்து நீ சொல்லிதான் நான் கொண்டாடினேன். அப்ப கூட நான் உன்னை நினைச்சு பெருமைப்பட்டேன். என் அம்மா மேல பாசமா இருக்கேன்னு சந்தோஷப்பட்டேன். ஆனா இன்னைக்கு ஏன் எங்க அம்மா மேல பழிய போடுறேன்னு எனக்கே தெரியல சக்தி. பாத்தியா சுபத்ரா, இந்த சக்தி எப்படி பொய் சொல்லி நாடகம் ஆடி நம்மள ஏமாத்தி இருக்கான்னு. அப்போ ஃபர்ஸ்ட் நைட் நடந்துச்சுன்னு சொன்னது, நம்ம நேர்ல பார்த்தது எல்லாமே பொய்யா? அது மட்டும் இல்லம்மா, கேக் வெட்டினது கூட உன் பிறந்த நாளுக்காக. ஆனா இந்த சக்தி முதலிரவுன்னு சொல்லி நம்மள முட்டாளாக்கி இருக்கா. இந்த சக்தி கைகாரி நினைச்சேன், நல்ல நாடகக்காரியாவும் இருக்கா. மாமா, உங்க அம்மா மேல இருக்கிற அளவு கடந்த பாசத்தினால நீங்க உண்மையை உணர மறுக்கறீங்க. நீங்க என்னதான் உங்க அம்மாவை நல்லவங்கன்னு சொன்னாலும் உங்க அம்மா கெட்டவங்க தான். அவங்க தான் இந்த காஃபில விஷத்தை கலந்திருக்காங்க. இப்ப என்ன, இந்த காஃபில விஷம் கலந்திருக்குன்னு சொல்றியா? ஆமா. சரி, இந்த காஃபியை நானே குடிச்சு எங்க அம்மா நல்லவங்க, இந்த காஃபில விஷத்தை கலக்கல நானே நிரூபிக்கிறேன். இவன் குடிக்க போறானா? அம்மாடி சுபத்ரா, சிவா மட்டும் அந்த காஃபியை குடிச்சான்னா நாம மாட்டிக்குவோம். அந்த காஃபியை யாரும் குடிக்க விடாம பண்ணுமா, ஏதாவது பண்ணுமா. சிவா, ஏதோ சக்தி தெரியாம சொல்லிட்டா. இதெல்லாம் நிரூபிக்கணும்னு அவசியம் இல்லப்பா. இது என்ன விளையாட்டா? பாத்தீங்களா பாத்தீங்களா, எங்க நீங்க இத குடிச்சு செத்துருவீங்களோன்னு பயப்படுறாங்க. எங்க அவங்களை குடிக்க சொல்லுங்க பாப்போம். ஐயோ, சுபத்ரா மாட்டிக்கிட்டாளே, என்ன பண்ண போறாளோ. சரி, அவங்க குடிக்க வேண்டாம். தோ இந்த பாட்டியை குடிக்க சொல்லுங்க பாப்போம். நான் இப்பதான் காஃபி குடிச்சேன். சும்மா சும்மா காஃபி குடிச்சா உடம்புக்கு ஆகாதுமா. பாத்தீங்களா எப்படி சமாளிக்கிறாங்கன்னு? அதுல விஷம் இல்லைன்னா குடிக்க வேண்டியதானே. மாமா, நான் சொல்றது உண்மை மாமா. தயவு செஞ்சு என்ன நம்புங்க. அப்படின்னா இன்னும் நீங்க என்ன நம்பலல்ல? இப்போ உனக்கு என்ன, இதுல விஷம் எல்லாம் நிரூபிக்கணும் அவ்வளவுதானே? அதுக்கு எதுக்கு எங்க அம்மா குடிக்கணும்?
நானே குடிக்கிறேன். மாமா சிவா அதான் சொன்னல வேண்டான்னு. அம்மா, உங்க மேல ஒரு கலங்க விழுந்துருச்சுமா. அதை துடைக்க வேண்டியது உங்க பையனை என்னோட கடமைமா. டேய், உன் கடமைக்கு ஒரு அளவே இல்லையாடா? உன் கடமை உணர்ச்சியை காட்டி கடைசி மூச்சை விட்டுறாதடா. எங்களையும் மாட்டி விட்டுறாதடா. அண்ணே வேண்டாண்ணே, நிறுத்துங்க மாமா. இந்த காஃபியை நீங்க குடிக்காதீங்க மாமா. இந்த காஃபி எனக்காக அத்தை போட்டது. இத நான் தான் குடிக்கணும். ஐயோ சக்தி கொடுங்க. ஏய், சக்தி சக்தி எதுக்கு இப்ப இந்த விபரீதம்? அதுல விஷம் கலந்துருக்கோ இல்லையோ இந்த கீழே ஊத்திரு. இல்ல சுந்தர், இப்ப இத நான் கீழே ஊத்திட்டா மாமா சொல்றதெல்லாம் உண்மையாயிடும், நான் சொல்றதெல்லாம் பொய் ஆயிடும். ஏய். நான் சொல்றது உண்மை. இதுல விஷம் கலந்திருக்கு. அத கலக்குனது உங்க அம்மா. அம்மாடி, இந்த சக்தி நம்மள மாட்டி வைக்காம விட மாட்டா போல இருக்கேம்மா. ஐயோ சக்தி வேண்டாம் சக்தி, ஏதாவது ஆயிட போகுது. வேண்டாம் சக்தி. ஆமா சக்தி, அவங்க செஞ்ச பாவம் அவங்களோடயே போகட்டும். உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா வேணாம் சக்தி, ப்ளீஸ். தயவு செஞ்சு எல்லாரும் அமைதியா இருக்கீங்களா? ஒரு புருஷன் பொண்டாட்டி சந்தோஷமா வாழ்றதுக்கு நம்பிக்கை தான் பாலம். ஆனா என் மாமாவுக்கு என் மேல நம்பிக்கையே இல்ல. இப்ப நடக்கிற போராட்டம் நம்பிக்கைக்கான போராட்டம். இதுல நான் சொன்ன உண்மைய மாமா நம்பணும். அதுக்காக நான் இந்த விஷயத்த செஞ்சே ஆகணும். ஐயோ அம்மாடி, அவ குடிச்சிட்டா செத்துருவா. அது சந்தோஷம்னாலும் எல்லார்கிட்டயும் உண்மையை சொல்லிட்டு தானே சாவா. அப்ப நம்ம மாட்டுறது கன்ஃபார்ம். அம்மா இது வரைக்கும் நான் எத்தனையோ கொலை பண்ணிருக்கேன், அதுக்கு தடையுமே இருந்ததில்ல. இவ என்ன இப்படி பண்றா? ஏய் சக்தி, ஐயோ போச்சு.